Hello friends, welcome to our channel AVP Chemistry classes. Today we are going to learn UGTRB Chemistry first unit, a small topic, periodic properties of elements. அதில் ஒரு சின்ன subtopic தான் atomic radius. Atomic radius பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாட் இஸ் ரேடியஸ். ரேடியஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்மால் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது ரேடியஸ் என்னென்னா ஒரு சர்க்கிள், அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட எண்டு பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம்னா ரேடியஸ். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டர்னு பார்த்துருப்போம். அந்த டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். இதே ஒரு ஆட்டம்க்கு நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுதான் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ the radius of the atom is the distance from the nucleus. This is one atom. அதோட நியூக்ளியஸ், இது அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நியூக்ளியஸ்லேருந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், இது எல்லாமே எலக்ட்ரான், அந்த அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியை வந்து நம்ம ஒவ்வொரு ஆட்டம்க்கும் வந்து 3 டைப்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவலன்ட் ரேடியஸ், செகண்ட் மெட்டாலிக் ரேடியஸ், தென் தேர்ட் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். இதோட ஃபஸ்ட்டு கோவலன்ட் ரேடியன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதோட இந்த 3க்கு டயக்ராம் பார்த்தோன்னா இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், போத் ஆர் சேம் ஆட்டம். தென் அதனால தான் இதில் என்னென்னு எழுதிருக்கோன்னா ஏங்கிற ஒரு ஆட்டம். சப்போஸ் இந்த ஏங்கிற ஆட்டம் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா குளோரின், இதுவும் குளோரின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து போத் ஆர் சேம். திஸ் ஆட்டம் குளோரின், திஸ் ஆட்டம் ஆல்சோ குளோரின். ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல். இதே இந்த ரெண்டு ஆட்டமும் நான் மெட்டல், கோவலன்ட் ரேடியஸ்னாலே அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நான் மெட்டல். இந்த ரெண்டு நான் மெட்டலும் வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகே, தென் இதுக்கு நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா வந்து கோவலன்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு இதுதான் அதோட டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் ஆஃப் ஏ பாண்டு ஏவோட பாதி தான் என்னது ரேடியஸ். இது வந்து ஹோமோடயட்டாமிக் மாலிகுல். இதே ஹெட்டிரோடயட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோடயட்டாமிக் மாலிகுல்னா போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஆட்டம். இது வந்து ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம் வந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், இந்த ஆட்டம் வந்து குளோரின். ஸோ இந்த போத் ஆர் நான் மெட்டல் பிகாஸ் திஸ் இஸ் கோவலன்ட் ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு நான் மெட்டலுக்குமே நம்ம வந்து ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த டயாமீட்டர் ஆஃப் ஏ பாண்டு பியோட பாதி தான் அதோட வந்து கோவலன்ட் ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது சேம் ஆட்டம், இது வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம். இந்த ஆட்டம்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கோவலன்ட் ரேடியஸ். தென் மெட்டாலிக் ரேடியஸ்னால் போத் ஆர் மெட்டல். Example, this is one metal, that is sodium, then this is another metal, that metal is sodium. ஸோ இந்த ரெண்டு மெட்டலுக்கும் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுதான் அதோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மெட்டாலிக் ரேடியஸ். இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல். ஸோ அப்போ டயாமீட்டர் ஆஃப் மெட்டல் டு மெட்டல் பாண்ட் டிவைடட் பை டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஸோ மெட்டாலிக் ரேடியஸ். தென் half of the internuclear distance separating to metal atom. இந்த மெட்டல் ஆட்டம்க்கும் இந்த மெட்டல் ஆட்டம்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மெட்டாலிக் ரேடியஸ். தென் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். வான் டெர் வால்ஸ் ரேடியஸில் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the compound is not bound to each other. இந்த ரெண்டு வந்து ஆட்டமுக்கும் இடையில எந்த ஒரு பாண்டும் இருக்காது. அதான் நாட் பவுண்டட் டு, வந்து கனெக்டாக இருக்காது. ஸோ நாட் பவுண்டட் டு ஈச் அதர். Then this atom is same or different. Then the radius, van der Waals radius equal to diameter of A bond to B bond divided by 2. Then the comparison, the van der Waals radius is greater than, because the van der Waals distance is greater comparing to metallic radius than covalent radius. So in the comparison, the van der Waals radius is greater than metallic radius than covalent radius. Next, problems. This 2 problem is important. First problem is the value of chlorine to chlorine bond. அப்போ இது ஒரு chlorine bond, இது ஒரு chlorine bond. Chlorine that is non-metal, so covalent bond. Then the value of
இதுதான் இதோட கோவலன்ட் ரேடியஸ். டிஸ்டன்ஸ் found experimentally is 1.98 Armstrong. Then RCL find out பண்ணுறோம். அப்போ இது வந்து diameter of chlorine to chlorine bond. அதுதான் நமக்கு என்னென்னு பார்த்துருக்கோம், 1.98 Armstrong. அப்போ RCL கண்டுபிடிக்கணும்னா divided by 2. அப்போ 9 is 0.99 Armstrong. Then second, the experimental value of the carbon to chlorine is 1.76 Armstrong. Then RCl is 0.99 Armstrong. Then calculate RC. Upon diameter RCl is radius of chlorine plus radius of carbon. இந்த ரெண்டும் ஆட் பண்ணாதான் நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். அப்போ டயாமீட்டர் வேல்யூ ஆல்ரெடி given 1.76. then CL வந்து RCL வந்து 0.99. then RC ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ அது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1.76 minus 0.99. ஸோ the value answer is 0.77 answer. This sum is very important. Next, in competitive exam, this type of question is very important. Periodic trends in atomic and ionic radius. Atomic and ionic radius in period. Period na this left to right. Left to right போக போக அந்த ஆட்டம்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கலாம் சைஸு, தென் ஸ்மால் சின்னதாக போயிட்டுருக்கும். அப்போ அதுதான் லெஃப்ட் டு ரைட்டில் போகும்போது அதோட அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். தென் டாப் டு பாட்டம் வர வர அதோட சைஸ் வந்து இன்க்ரீசஸ். ஸோ இன்க்ரீசஸ் இன் அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் lithium, beryllium, boron. So before getting this, first write the periodic table. Hydrogen, here helium, then lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. So left to right போக போக அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுதான் கிரேட்டர் சைன். போக போக டிக்ரீஸ் ஆகும். அப்போ லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் பெரிலியம், தென் போரான், தென் கார்பன், தென் நைட்ரஜன், தென் ஆக்சிஜன், தென் ஃப்ளூரின் அண்ட் நியான். ஸோ டிக்ரீசஸ் ஆஃப் அட் ரேடியஸ் இன் பீரியட் பிகாஸ் ஆஃப் இசட் எஃபெக்டிவ் இன்க்ரீசஸ் அந்த ரோ. அதாவது வந்து இசட் எஃபெக்டிவ் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறனால அதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3, 1s2, 2s1. தென் பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, இது லித்தியமாக இருந்தால் இதுக்கு அடுத்த எலிமெண்ட் பெரிலியம், 1s2, 2s2. அப்போ இதோட இசட் எஃபெக்டிவ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா லித்தியமில் இது ஒரு ஆர்பிட்டால், இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே 2sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதே பெரிலியம்னா இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ எல்லாமே ஒரே ஆர்பிட்டால், அதாவது ஒரே ஷெல்லில் தான் ஆட் ஆகுது. ஸோ அப்படி ஆட் ஆகும்போது அதோட இசட் எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இசட் எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதாவது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு இசட் எஃபெக்டிவ். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனால் இசட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். இசட் எஃபெக்டிவ் அதிகமாக இருந்தால் அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைவாக இருக்கும். அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஆர்டர் ஆஃப் போரான் ஃபேமிலி. அப்போ போரான் ஃபேமிலியில் this is group. So boron family, boron, aluminum, gallium, then indium, then thallium. From this, in left, the top to bottom, the atomic and ionic radius வந்து increases. So அப்போ அதோட ஆர்டர் என்ன இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். Sorry, this order is boron, aluminum, gallium,
indium, then thallium. So top to bottom போக போக atomic and ionic radius வந்து increase ஆகும். அப்போ thallium is greater than indium, then gallium, then aluminum. இந்த ஆர்டரில் இருக்கணும். பட் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆர்டர், எக்ஸ்பெக்டட் ஆர்டர். பட் த கரெக்ட் ஆர்டர் இஸ் இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது கேலியம் வந்து இங்கே வந்துடும், கேலியம் இங்கே வந்துடும், அலுமினியம் இங்கே வந்துடும். த ரீசன் இஸ் கேலியம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிங்க். இந்த ஜிங்க் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 30. இதோட இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து 3d10. அதாவது இந்த டி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லி ஃபில்டு. ஸோ அது வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்கறனால அது ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிடும், மறைச்சிரும். அப்போ மறைச்சி இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து கேலியம்மை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ தன்னை நோக்கி இழுக்கும். அது இழுக்கும்போது அதோட சைஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அது கம்மியாகிறதுனால அலுமினியம் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இந்த thallium is greater than indium, then aluminum, then gallium, then boron. Next, lanthanide contraction. lanthanide contractionனால அந்த lanthanide சீரீஸில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதே ஆர்டரில் கரெக்டாக லாந்தனம், சீரியம், தென் ப்ரெசியோடைனியம், தென் நியோடியம். இந்த லெஃப்ட் டு ரைட் போக போக அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ லாந்தனம் சீரீஸில் இது கரெக்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு size of negative ion is more than that of the atom. அப்போ வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். அதில் வந்து நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடிய அயான் தான் மோர் சைஸ் கம்பேர்ட் டு ப்ளஸ் சைன். அப்போ ஆனயான் இது வந்து நியூட்ரல் பிகாஸ் நோ சார்ஜ். தென் திஸ் இஸ் கேட்டயான். அப்போது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது சோடியம் அயான், இது சோடியம், தென் சோடியம் கேட்டயான். அப்போ சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன பார்த்தோம்னா 11. அப்போது மைனஸ்னால் ப்ளஸ் 1 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அப்போ 12 ஆகிடுது. அதோட எலக்ட்ரான் வந்து 12 ஆகிடுது. அப்போ 12 சோடியமுக்கு 11 எலக்ட்ரான். அப்புறம் ப்ளஸ்னால் ஒரு எலக்ட்ரானை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ 10 எலக்ட்ரான். ஸோ இது அதோட எலக்ட்ரான் வந்து இதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அப்போது நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அதுதான் கிரேட்டர் தென் வந்து கேட்டயான். தென் in a group and atomic radius, ionic radius increases. அதாவது குரூப்பில் வந்து பார்க்கும்போது இது பீரியட், இதில் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸாக இருக்கும். இது பீரியட். இதே குரூப் இந்த ஆர்டரில் டாப் டு பாட்டம் குரூப்பு அதில் வந்து என்ன ஆகும், அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ அதில் நம்ம இப்போ பார்க்குறது ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் ஃபேமிலியில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அயோடின். இந்த ஆர்டர். அப்போ ஆல்ரெடி ஐ செட் வந்து டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ். அப்போ அது என்ன இருக்கணும், அயோடின் இஸ் கிரேட்டர் தென் புரோமின், தென் குளோரின், தென் ஃப்ளூரின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். தென் ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், தென் டெல்லூரியம். அப்போது டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ். ஸோ டெல்லூரியம் இஸ் கிரேட்டர் தென் செலினியம், தென் சல்ஃபர், தென் ஆக்சிஜன். Next, charge of cation increases, atomic and ionic radius வந்து decrease ஆகும். அப்போது கேட்டையான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து அயனோட அட்டாமிக் நம்பர் 26. அப்போ அதோட 2 எலக்ட்ரான் மைனஸ் பண்ணோன்னா 24 ஆகும். இதே Fe வந்து 3+ இல்லை 2+ தான். Fe 3+ அதோட வந்து அட்டாமிக் நம்பர் 26. இதுலேருந்து 3 எலக்ட்ரான் மைனஸ் பண்ணால் 23. அப்போது 23 தானே இஸ் கிரேட்டர். ஸோ Fe2+ இஸ் கிரேட்டர் தென் Fe3+. நெக்ஸ்ட்டு டைட்டானியம். டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 22. அப்போ 2+னா 20. தென் டைட்டானியம் 3+னா 9. வந்து ஒரு எலக்ட்ரான் மைனஸ் பண்ணோம்னா 21. இந்த அட்டாமிக் நம்பர் 22, 3 எலக்ட்ரான் மைனஸ் பண்ணோம்னா 19. தென் டைட்டானியம் 4+ என்ன இருக்கும், 18 இருக்கும். அப்போ எது கிரேட்டர் வந்து 20 தான். அப்போ 2+ இஸ் கிரேட்டர் தென் 3+, தென் 4+.
தென் சார்ஜ் ஆஃப் anion இன்க்ரீசஸ், அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ஐ செட், அதாவது ஆனையான் வந்து அதிகமாக இருக்கும்போது அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இங்கே இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ஆனையான் வந்து கூடுதல். ஸோ அதோட அட்டாமிக் அயானிக் ரேடியஸ் தான் இன்க்ரீஸாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது சல்ஃபர் S2- தான் கிரேட்டர். ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஆனையான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதுதான் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன்க்ரீசஸ், அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐசோனா என்ன? சேம். எலக்ட்ரானிக்னா வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த ஸ்பீசிஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் லோயஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ். ஸோ அப்போ இங்கே கார்பன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 6, 4- 4 ஆட் பண்ணணும், அப்போ 10. இங்கே நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, அதில் 3 எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணணும், அப்போ 10. இது ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணால் 10. ஃப்ளூரின் 9 அட்டாமிக் நம்பர், அதில் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் 10. சோடியம் 11, அதில் வந்து ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும் பிகாஸ் ப்ளஸ் சைன், அப்போ அதுவும் 10. மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் 12, அதில் 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் 12. 10. அலுமினியமில் அட்டாமிக் நம்பர் 13, அதில் வந்து 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் 10. ஸோ அப்போ இது வந்து இந்த ஸ்பீசிஸ் வந்து இந்த ஐசோ எலக்ட்ரானிக் பிகாஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி இருந்துச்சுன்னா எங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே. ஏன்னா இதில் தான் ப்ரோட்டான்ஸ் வந்து 3+ இருக்குது. ஸோ அதோட அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். இங்கே அதுக்கு அடுத்து கம்மியாக இருக்குது, 2+, இங்கே ப்ளஸ். ஸோ இங்கே 1-, இங்கே 2-, இங்கே 3-, இதே ஆர்டரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியம் வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் டு இசட் எஃபெக்டிவ். இது ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். ஃபார் எக்ஸாம்பிள் O2-, F-, Na+, Mg2+. அப்போ இதோட அட்டாமிக் ரேடியம் என்னன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். எதுக்கு மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் லெஸ் அட்டாமிக் ரேடியம். அப்போ இதுதான் மோர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ அதுதான் கம்மியான அளவு அயானிக் ரேடியம். எது நம்ம லோவாக இருக்கோ அதுதான் இந்த குறுகிய இது வந்து லோயஸ்ட்டு தான் வந்து டினோட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து இது ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த சோடியம் கம்மி, தென் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் கம்மி. தென் அப்போ இது அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான ஆர்டர். இங்கே வந்து லோயஸ்ட் ஆனப்போ இங்கே கிரேட்டரில் இருக்கும். ஸோ Mg2+ இஸ் கிரேட்டர் தென் Na+, தென் F-, தென் O2-. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து அது வந்து கேட்டையானாகவும் இருக்கலாம், ஆனையானாகவும் இருக்கலாம். அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் டு அட்டாமிக் ரேடியஸ். சப்போஸ் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா வந்து அதோட ரேடியஸ் வேல்யூ வந்து 113 பிகோமீட்டர். ஆனால் எதுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிக் அயானிக் ரேடியஸ் தான் அதிகமாக இருக்கும். 12 இருந்துச்சுன்னா அதுதான் கிரேட்டர் அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ். தென் 8 கோஆர்டினேஷன் நம்பர் 8, தென் கோஆர்டினேஷன் நம்பர் 6, தென் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் anion? ஃப்ளூரின் anion அல்லது ஹைட்ரைடு anion. அப்போ ஃப்ளூரைடு anion பிகாஸ் அந்த கரெக்டான ஆர்டர் வந்து இதுதான். வந்து I- இஸ் கிரேட்டர் தென் H-, தென் Br-, தென் Cl-, தென் F-. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் அங்கே மைனஸ், அப்போ அதோட E/P எலக்ட்ரான் ப்ரோட்டான். இந்த எலக்ட்ரான்னா ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் வந்து 1 தான் இருக்கணும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறனால 2. ப்ரோட்டான் வந்து 1 பிகாஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் தான் அதோட அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸும் 1 தான், ப்ரோட்டான்ஸும் 1 தான். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருந்ததுனால 2 போட்டிருக்கோம், அப்போ ஆன்சர் 2. தென் ஃப்ளூரைட்னா F- அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. ஆனால் இங்கே எலக்ட்ரான் வந்து 1 கூட இருக்கனால 10. இந்த ப்ரோட்டான் வந்து ப்ரோட்டான் ரேஷியோ வந்து 9. அப்போ 10/9 அதோட வேல்யூ வந்து 1.11 something. ஸோ அப்போ which one is greater than H- is greater than F-. Thank you.